ராஜன் அவருக்கு மட்டும் என் செல்லக்குட்டி. நம்மளை வேண்டாம் வருப்பா. டேரக்டர் பேரஸ் வந்து பேச சொல்கிறேன். காலைல கேட்டாங்க அவர்கிட்ட வந்து நந்தினி கேட்டாங்க ராஜன் சார்கிட்ட, சார் உங்கள் இளமைக்கு என்ன ரகசியம்ட்டு. எனக்கு அப்போ தெரில, இப்போ தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு சேலட்டு வந்தாங்களாம், அழகிய தமிழ் மகளாம், ஆங்கிலம் கலந்த தமிழை ரசித்தாராம். ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்துருப்போம், சாங்கை பார்த்துருப்போம், அதெல்லாம் கவனம் அங்கேயே இருக்கும். இங்கே ஆங்கர் வந்து எப்போ சேலட்டு வராங்க, எப்போ மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வராங்க, எப்போ எந்த மேடையில் எவ்வளவு தமிழ் பேசுகிறாங்க, ஆங்கிலம் பேசுகிறாங்க, இதெல்லாம் கவனிச்சா ஏன் இளமையாக இருக்க மாட்டாங்க? இளமை ராசியம் புரிஞ்சு வச்சா உங்களுக்கு? வந்து நீ புரிஞ்சுல இதான் நீங்கள் அப்பான்னு கூப்பிடணுமே. ஓகே, இது செல்ல கூட்டலாம் பண்ணக்கூடாது. இப்போலாம் அப்பா தான் ட்ரெண்டு. ஓகே, ஆனால் நீங்கள் அப்பா இனிமேல் உங்களுக்கு நன்றி, நீங்கள் அப்பா தான். ஓகே, எல்லாருக்கும் அப்பா இல்லை, எல்லாருக்கும் அப்பா வாழ முடியாது. நந்தினிக்கு அப்பா நீங்கள். நம்மளால் முடிஞ்ச நல்லா இளையராஜா சாங்கை வந்து இசைஞானி இளையராஜா சாங் வந்து கேட்குற சந்தோஷமாக இருக்கும், அதை நம்ம பாடுறது சந்தோஷமாக இருக்கும். வீட்லேயும் சரி, காரில் போகும்போது சரி, அதை பாட்டை பாடினாலே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இப்போ அவர் பாட்டை பாடுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ பாவம் நிஜாம் வந்து கலங்கி போயிட்டாரு. அதில் நீங்கள் லைவில் போகுது அப்படின்ட்டு நீங்கள் பதறீங்க. காப்பி ரைட்ஸ் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பதட்டத்தை உண்டாக்கியிருக்கு. அது கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த மாதிரி மேடையில் பாடுறதுக்கெலாம், அதுவும் இளையராஜா சார் பாட்டை பாடுறதுக்கெலாம் பயப்படக்கூடாது. அது வந்து நமக்கு பாட்டை பாட நமக்கு ஆத்ம திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எங்களுக்கு தானே பாட்டு போடுறீங்க, கேட்க மட்டுமா பாட்டு போடுறீங்க? நாங்கள் பாட வேணாமா? அதை நாங்கள் பாடணும்ல. நாங்கள் என்ன சொல்லுங்க, இந்த பாட்டை யாருமே உள்ளே கேளுங்க, யாரும் என் பாட்டை திருப்பி பாட சொல்லுங்க. இதை படத்தில் பயன்படுத்துறது, பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இந்த பாட்டை போட்டு ஆடுவாங்க, அங்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே யாரும் இங்கே வர இது வெளியில் என்ன சம்பாதிக்க போகிறார் அவர் நிஜாம்? அவர் திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இளையராஜா அவர் பயன்படுறாங்க. அது பெரிய ஒரு பாக்கியம். அது இந்த பதட்டம் இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் எல்லா மிஸ்டேட்டருமே கிராமிய பாடல்கள், கும்மி பாடல்கள், இதுலேருந்து எடுத்து அதை ஹிட் ஆகிட்டு அப்புறம் தான் பெருசாக வந்திருக்கோம். அதனால் இசைஞானி அவர்கள் இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு. நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், ஏறு மயில் ஏறி விளையாடும் மயில் ஒன்று, மாங்குயிலே பூங்குயிலே. உங்கள் மேலே கேஸ் போடணும். இப்போ நீங்கள் அதுக்கு முருகர் தான் போடணும். திருப்பரங்குன்றம் முருகர் வருவார். இல்லை சொல்கிறேன், நம்மளே பல இதில் எடுத்து தான் வந்திருக்கோம். சரி, அது கொஞ்சம் மனசு ஒரு வளர கலைஞர் இல்லை சார், எல்லாருக்கும் தான். அவங்களுக்கு அது ஒரு பயம். லைவில் போயிட்டு இருக்கு, டப்புன்னு கட் ஆயிடுறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.